Hello, welcome back to the channel. Let's know something. சேனல்ல பார்க்க போற வீடியோ எதை பத்தினதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு Dress வாங்கும்போது என்னென்ன நம்ம வந்துட்டு முக்கியமா வந்து நம்ம நோட் பண்ணி ஒரு Dress வாங்கணும்ங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஏன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆன்லைன்ல வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாலுமே சில பேருக்கு வந்துட்டு எப்படி ஆர்டர் பண்றது, ஒருவேளை வந்து Dress வந்துட்டு டேமேஜா வந்துருச்சுனா என்ன பண்றது, கலர் மாறி வந்துருச்சுனா என்ன பண்றது, மெட்டீரியல் இருந்து எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கடையில போய் நம்ம நேர்ல பார்த்து வாங்குற மாதிரி வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இருக்காது. பட் நீங்க ஆன்லைன் ஷாப்பிங்ல கூட எப்படி வந்து கரெக்டா வந்து ஒரு Dress பார்த்து வந்து ஆர்டர் பண்றதுங்கறத இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம். நான் சொல்ற ஒவ்வொரு டிப்ஸ்மே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நான் இனிமே தான் பண்ண போறேன், ஒருவேளை நான் எவ்வளவு தடவை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை, எனக்கு மாறி தான் வருது, எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்டேட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸா வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து நான் டிஸ்பிளேல வந்துட்டு ஃபோன்லேயும் வந்துட்டு லைனாக காமிச்சிட்டு வரேன். உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியும். நான் சொல்ல வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, குர்த்திஸாக இருந்தாலும் சரி, எப்படினாலுமே சரி, உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வீட்டில் வந்து மெஷரிங் டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். உங்களோட மெஷரிங் டேப் வச்சு மெஷர்மெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு நம்ம கடையில் போய் நம்ம ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்து கூட நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கா ஃபிட்டாக இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம். பட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது முக்கியமாக வந்து ரொம்பவே சைஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டேப்பில் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இதுதான் ஹிப் சைஸ்லேருந்து எல்லா சைஸுமே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி வந்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகி வரணும் அந்த இடம்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து சைஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸ் சார்ட்டை வந்து செக் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெஷர்மெண்ட் டேப்பில் ஃபர்ஸ்ட் உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு அந்த நீங்கள் ஆர்டர் பண்ணுற நீங்கள் ஏதாவது ஒரு கிளாத் வந்துட்டு ஒரு ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே வந்து சைடில் வந்து சைஸ் சார்ட்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸ் சார்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைடில் வந்துட்டு ஹிப் சைஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு இத்தனை சென்டிமீட்டர் இப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து எது வந்து அதில் ரிலேட்டடாக வருதுங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எழுதி வச்சிருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கும் இந்த சைஸ் சார்ட்டில் இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கும் எது வந்து ஒத்து வருது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? நீங்க எழுதி வச்சிருக்கிறதும் அந்த சைஸ் சார்ட்ல இருக்கிறதும் அதை நீங்க வந்து நோட் பண்ணி ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும். முன்ன பின்ன வந்து சைஸ் மாறி வரும். அதை வந்துட்டு நம்ம போக போக பார்க்கலாம் அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு. ஒருவேளை அவங்க சைஸ் சார்ட்டுக்கும் உங்கள் சைஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பஸ்ட் சைஸ் வந்து 36, வைஸ்ட் வந்து 34னா அதில் வந்துட்டு மீடியமில் வந்து 36 இருக்குது பாருங்கள் பஸ்ட்டு, அப்போ வைஸ்ட் வந்து 34 இருக்குது. அது நீங்கள் மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம சைஸும் எடுத்துட்டோம், நம்ம மெஷர் பண்ணி சைஸும் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகி வந்துருச்சு. பட் அந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையா, மெட்டீரியல் எப்படி இருக்கு, நம்ம தொட்டு பார்த்தெல்லாம் வாங்க முடியாது ஆன்லைன் ஷாப்பிங்கில். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம தொட்டு பார்த்தெல்லாம் வாங்க முடியாது கடையில் வாங்குற மாதிரி. அப்போது ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட ரிவ்யூ. ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸை வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா ஃபுல்லாக கஸ்டமர்ஸோட ரிவ்யூ வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? எப்படி ட்ரெஸ் இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் இருந்து எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அவங்க கொடுத்துருப்பாங்க பாலியஸ்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் காட்டன் ஃபேப்ரிக் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை யூஸ் கூட பண்ணியிருப்போம் அந்த மெட்டீரியலை. பட் அது எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. நேம் இந்த இதுக்கு தான் இந்த நேமானு கூட நம்ம நிறைய பேத்துக்கு தெரியாது. வந்து நம்மளுக்கு நேரில் பார்க்குற மாதிரி இருக்கா. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வேற மாதிரி தெரியும், நேரில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் மெட்டீரியல் பார்க்க. அதெல்லாம் வந்து எப்படி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட ரிவ்யூ வந்து பாருங்க. கஸ்டமர்ஸோட ரிவ்யூ வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த ட்ரெஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுமே நல்ல கமெண்ட்ஸாக இருக்காது, அதில் பாதி வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். எது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, பாசிட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கா நெகட்டிவ் ஜாஸ்தியாக இருக்காங்கிறத பார்த்து நம்ம அந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு மைண்டுக்கு வந்துக்கலாம். ஓகேங்களா?
இப்போ சில டைம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த மெட்டீரியல் நல்லா இல்ல, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்களே கஸ்டமர் வந்து ரிவ்யூல வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. முதல்ல வந்துட்டு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, நல்லா இல்லையாங்கிறது அந்த கஸ்டமர் ரிவ்யூ வச்சு நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆர்டர் பண்ணவங்க அது குடுத்துருக்கிறது. ஆர்டர் பண்ணாம அந்த பொருள் ஆர்டர் பண்ணாம யாருனாலயும் வந்துட்டு போய் வந்து ரிவ்யூ வந்து குடுக்க முடியாது. அது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம அந்த பொருளை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கனா மட்டும்தான் நம்மளால போய் அந்த அந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு நம்ம போய் ரிவ்யூ வந்து கொடுக்க முடியும். நம்ம அந்த பொருள் ஆர்டர் பண்ணலைன்னா நம்மளால ரிவ்யூ வந்து கொடுக்க முடியாது. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இஷ்டத்துக்கு வந்து யாராவது கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. ஆர்டர் பண்ணவங்க மட்டும்தான் வந்து ரிவ்யூ கொடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த மெட்டீரியல் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்ன மாதிரி மெட்டீரியல் அதை வந்துட்டு போட்டா ஏதாவது எப்படி டிஃப்ரெண்டா இருக்கா, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கா, வெயிட்டா இருக்கா அப்படிங்கிறத அதுவும் நம்ம கஸ்டமர் ரிவ்யூல தான் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஃபோட்டோஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதில் பார்க்குறப்ப நம்ம வேறு மாதிரி தெரிஞ்சாலுமே இப்போ கஸ்டமர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோவில் வந்துட்டு நல்லாவே நம்மளுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். அளவுக்கு நம்ம அதில் கண்டுபிடிக்க முடியினாலுமே அதில் இருக்கிற மாடல்ஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் நம்ம கண்டுபிடிக்க முடியினாலுமே கீழே கஸ்டமர்ஸ் போட்டிருக்கிற ஃபோட்டோவில் நம்மளால வந்துட்டு ஒரு 70% வந்துட்டு மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? எப்படின்னா அவங்க போட்டிருக்கிற ஃபோட்டோலையே வந்துட்டு எப்படி இருக்கு, பார்க்க வந்து நல்லா இருக்கா, ஒரு மாதிரி டல் அடிச்ச மாதிரி இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸே வந்து சொல்லியிருப்பாங்க, இது வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கு, லைட் வெயிட்டா தான் இருக்கு, சீக்கிரம் வந்து கிழிஞ்சு போய் அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லா ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம முக்கியமா நோட் பண்ணணும். அது ஆன்லைன்ல வந்துட்டு நம்ம ஷாப் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற மாடல் நம்ம பார்த்ததுமே என்ன பண்ணிருப்போம்னா, ஓ ட்ரெஸ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃப்ரண்ட் பிக்சர் மட்டும் வச்சு பார்த்துட்டு அந்த ஃப்ரண்ட் வியூ மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆர்டர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஹேண்ட்ஸ்ல இருந்து அது ஸ்லீவ்லெஸ்ஸா எப்படி கொடுக்குறாங்க என்ன எல்லாமே நம்ம நோட் பண்ணணும். நெக் வந்து எப்படி இருக்கு, அந்த மாடலுக்கு வேர் பண்ணியிருக்கும் போது வந்துட்டு எப்படி எந்த மாதிரி ஹேண்ட் வந்து வந்திருக்கு, எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுக்குறாங்களா இல்லை வந்துட்டு அது ஸ்லீவ்லெஸ்ஸா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கணும். கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா லைனாக வந்து ஒவ்வொரு வியூமே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருப்பாங்க, பேக் வியூ கொடுத்துருப்பாங்க, சைடு வியூ கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? எடுத்தோம் கவுத்தோன்னு போய் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்ததுமே அழகாக இருக்குது நம்ம ஆர்டர் பண்ணிடக்கூடாது. எல்லாமே ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஸ்லீவ்லெஸ் வியர் பண்ண மாட்டோம். அது பாட்டுக்கு ஸ்லீவ்லெஸ் வந்துருச்சுன்னா அப்போ அதுவும் நம்மளுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். அதனால நம்ம அந்த மாடலோட எல்லா வியூஸுமே எல்லா லைனாக கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வந்துட்டு அப்பையும் டவுட்டாக இருக்குன்னா கீழே வந்து ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி கலர் இருக்குது, எது வரைக்கும் வருது, எந்த மாதிரி மெட்டீரியல், கலர் வந்து மல்டி கலராக, ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவா, க்ரீப் மெட்டீரியலாக, நெக் வந்து எப்படி இருக்கும்னு அவங்களே வந்து கீழே வந்து ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து மாடலை பார்த்தும் கிளாரிஃபை ஆகலைன்னா நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் மாதிரியுமே நம்ம மெஷர்மெண்ட் மாதிரி நம்மளோட மெட்டீரியல் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் கலர். ஏன்னா நம்ம ரொம்ப வந்துட்டு அட்ராக்டாக எடுக்கிறது வந்துட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம ஆன்லைனில் ஷாப் பண்ணும்போது கலர் வந்து எக்ஸாக்டான கலர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து 90% வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க கேமரா ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி லைட்னிங்லாம் யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் அதை பார்க்க வந்து ஒரு டார்க் கலராக தெரியும். பட் நம்மக்கிட்ட வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியும். அப்போ வந்து நீங்கள் எப்படி கலரை வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஆல்ரெடி கஸ்டமரோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்து நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் கலர் வந்து செக் பண்ணலாம். அவங்க அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோலேருந்து கலர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எக்ஸாக்டாக பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்க்குமே கஸ்டமர்ஸ் வந்துட்டு போட்டிருக்கிற ஃபோட்டோஸ்க்குமே இந்த மாடல்ஸ் வேர் பண்ணியிருக்கிற ஃபோட்டோக்குமே நம்ம கஸ்டமர்ஸ் வந்து வேர் பண்ணியிருக்கிற ஃபோட்டோக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாக்டாக அது வந்து என்ன கலர் இருக்குங்கிறத வந்துட்டு ஒரு 90% வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? பட் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி அதே கலர் வந்து வரதுக்கு வந்துட்டு கம்மி சான்ஸ் தான், லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ எல்லாமே நீங்க கரெக்டா பாத்துட்டீங்க, மெஷர்மெண்ட்ல இருந்து கலர்ல இருந்து மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே கரெக்டா பாத்துட்டீங்க. பட் இத்தனையும் பண்ணியுமே உங்களுக்கு ஒரு டேமேஜான மெட்டீரியல் தான் வருது. அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னா, நீங்க ஆர்டர் பண்ணும் போதே அந்த மெட்டீரியல் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பாலிசி இருக்காங்கிறத வந்துட்டு நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? முக்கால்வாசி வந்து ரிட்டர்ன் பாலிசி கண்டிப்பா இருக்கும். பட் சிலதுக்கு வந்து இல்லாம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் நம்ம எப்பயும் போல டகடகான்னு ஆர்டர் பண்ணிடுவோம், அதை கவனிக்க மாட்டோம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் பாலிசி இருக்கா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியுமா, அவங்களும் கொடுத்துருப்பாங்க. ரிட்டர்ன் 7 daysல நீங்க ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா நாங்க ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்த உடனேயே பார்த்த உடனே
உடனே வந்துட்டு பிடிக்கல, கலர் பிடிக்கல, அப்படி நான் ஆர்டர் பண்ணதுக்கும் இதுக்கும் ரொம்பவே வந்துட்டு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற டைம்லயோ இல்ல வந்துட்டு டேமேஜா வந்திருக்கு அப்படிங்கிற டைம்லயோ வந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த ரிட்டர்ன் பாலிசி, ரிட்டர்ன் பண்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு நீங்க வந்து பாத்துக்கணும். ஓகே, அவங்க சொல்லியிருக்கிற டேட்குள்ள வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா வச்சுட்டு நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு 20 நாள் கழிச்சு திருப்பி அனுப்பிச்சு அது வந்துட்டு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களே கொடுத்துருப்பாங்க இத்தனை நாள் கூட நீங்க வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை நம்ம கரெக்டா பார்த்துட்டு அதுக்குள்ள நம்ம வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு என்னால் சைஸ் சார்ட் வந்து செக் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து போட முடியாது. ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணுறீங்க அப்படிங்கும் போதுனா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து நீங்கள் லேட் பண்ணி கூட சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுக்க பிடிக்காது, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு மெஷர்மெண்ட்லாம் எனக்கு பார்த்ததுமே வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு என்னோட எக்ஸாக்டாக நான் அப்படியே பார்த்ததுமே ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாடல்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அவங்களே போட்டிருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்தாலே தெரியும் நம்மள மாதிரி தான், கொஞ்சம் நம்ம உடம்புல தான் இருக்காங்க, நம்மள மாதிரி தான் இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஒரு உடம்பு பார்க்கும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்காங்க, கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும். கீழே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மாடல் வந்துட்டு இந்த சைஸில் தான் வந்துட்டு வியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு உங்களுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணலாம். இல்லைன்னா கஸ்டமர் ரிவ்யூவில் சில பேர் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இவங்களோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு, நம்மளோட ஸ்ட்ரக்சர் அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு அப்படியும் போய் ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் இந்த சைஸ்ல தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பண்ணி ஒரு முன்ன பின்ன சைஸ் வந்துட்டு பெருசாக இப்போ வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. சில டைம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து எக்ஸஸ் தான் வருது, எக்ஸ்ட்ரா ஸ்மால் தான் என்னோட சைஸ், பட் அது கொஞ்சம் டைட்டாக ஃபீல் ஆச்சு, ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து சைஸ் மாறும் அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க ஒரு சைஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு போட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்எக்ஸாக இருந்தீங்கன்னா எக்ஸ்எஸ்ஸாக இருந்தீங்கன்னா எஸ்ஸா போட்டுக்கலாம். ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிராண்டில் வந்துட்டு எக்ஸாக்டாக எக்ஸஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆகும். அடுத்து இன்னொரு பிராண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் போட்டிங்கன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிராண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து டிஃபர் ஆகும். இதெல்லாமே நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நீங்கள் எக்ஸ்ட்ரா சைஸ் ஒரு சைஸ் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா கூட ஒரு நல்ல நல்லா ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களா பார்த்து நீங்கள் கொடுத்து கூட லைட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து லைட்டாக ஃபிட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஒரு ஆன்லைனில் வந்து எப்படி வந்துட்டு ஒரு ட்ரெஸ் வந்துட்டு கரெக்டாக பார்த்து ஆர்டர் பண்ணுறங்கிறது நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுல வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லைன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ப்ராடக்டாக தான் உங்களுக்கு வரும். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.